அனைவருக்கும் வணக்கம். தேவேந்திரர் சமுதாய மக்களை காப்பாற்றிய தேவர் சமுதாய மக்கள். ஆமாங்க, அதாவது இங்க வந்து மீடியா என்ன செய்யுதுன்னா, தேவர், தேவேந்திரர், பறையர், வண்டியர் இந்த பிரச்சனை மட்டும் நடந்துச்சு அவங்க அப்படியே வந்து கையில அல்வா கிடைச்ச மாதிரி அப்படியே இந்த மக்களை எப்படா துண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. 99% மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும், அதை வச்சு பெருசு பண்ணுவாங்க. இப்ப நாங்குநேரில வந்து தேவர் சமுதாயம், அதாவது மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு பேசின எவனோ, அதே நாங்குநேரில பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க போய் ரத்தம் கொடுத்தாங்க. அதை பத்தி எந்த வீடியோவும் பேசியிருக்க மாட்டாங்க. அதுதான் இங்க உள்ள மீடியாவுடைய திராவிட தலித்திய கட்டமைப்பு. அதை புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நேற்று முன்தினம் நடந்திருக்கு. அதாவது வள்ளியூர்ல வந்து சமீபத்துல தேவர் மற்றும் நேதாஜி அவர்களுடைய சிலைகள் திறந்து வச்சாங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிலையை வழிபடுவதற்காக பார்வை பிளாக் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் சுரேஷ் தேவர் அவர்கள் வந்து வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வண்டி விபத்தாகி கிடக்குது. வண்டியில ஆள் இருக்காங்க. உடனே அவங்கள காப்பாத்தி சுரேஷ் தேவருடைய வண்டியிலே வச்சு கொண்டு போய் பாலை மருத்துவமனையில சேர்த்து அவங்கள வந்து நல்லா விசாரிச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்களால சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்க இந்த வந்து குன்னத்தூர், நாங்க வந்து தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவங்க, என் பேர் மாரித்துறை அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. இதுதான் இதுதாங்க நான் சொல்ல வரேன். அதாவது எல்லா இடத்துலயும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்க. இங்க அதான் சொன்னல, இந்த மீடியாக்கள் தான் பண்ற வேலை தான். நல்ல விஷயங்களை காட்டவே மாட்டாங்க. அதாவது இங்க எப்படின்னா தேவர் சமுதாயம் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களை மட்டும் இந்த பக்கம் வைக்கிறேன், தவிர நல்ல விஷயங்களை எவரும் வைக்க முடியாது. அப்படி நல்ல விஷயங்களை வச்சுன்னு வச்சுக்கவே எப்படியோ இருக்கு, எவ்வளவு தெரியுமா இருக்கும், இவ்வளவு இருக்கும். கெட்ட விஷயங்களை பத்தி இவ்வளவுதான் இருக்கும். இதே இவங்க எப்படின்னா கெட்டது செய்யும் போது அவனை தேவர் சமுதாயத்தின் பிரதியை அடலப்படுத்துவாங்க. நல்லது செய்யும் போது இதே சுரேஷ் நல்லது செஞ்சானா அவனை வந்து இந்த சமூகத்தின் பிரதியை அடலப்படுத்த மாட்டாங்க. இதே வந்து ஐயா நல்லக்கன் அவர்கள் வந்து நல்லது செஞ்சாங்கன்னா அவரை தேவர் சமூகத்தின் பிரதியை அடையாளப்படுத்த மாட்டாங்க. இதே பூர்ணமல் வந்து நல்லது செஞ்சாங்கன்னா பூர்ணமலை வந்து தேவர் சமூகத்தை பிரதிநிதி அடையாளப்படுத்த முடியாது. ஆனா எங்கே நாலு கஞ்சா குடிக்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அவனை வந்து தேவர் சமூகத்தை பிரதிநிதியா காட்டி இந்த சமூகமே இப்படித்தான் காட்டுவாங்க. அதே மாதிரிதான் வண்டியர் சமூகத்திலையும். இது எல்லா சமயத்திலையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல எங்கேயோ ஒரு பறையரு ஒரு வன்னியருக்கு உயிரை காப்பாத்துவாரு, ஒரு வன்னியர் பறையர் உயிரை காப்பாத்துவாரு, எங்கிட்ட ஒரு தேவேந்திர ஒரு தேவர் உயிரை காப்பாத்துவாரு. எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க நம்மளை காட்டுறது பூரா என்ன காட்டுவாங்கன்னா, தேவர் தேவேந்திர சண்டை போற மாதிரியே காட்டுவாங்க, பறையர் வன்னியர் சண்டை போற மாதிரியே காட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் மைக்ரோ% தான். சரிங்களா? இன்னிமாச்சும் இந்த திராவிட தலித்திய இந்த அரசியலையும் இங்க தமிழ்நாட்டில் கூட மீடியா கூட அரசியலையும் புரிஞ்சுக்கிறங்க. நன்றி.